நிச்சயமாக சொல்லமே சென்னை ராஜரத்தினம் மைதானம் வெளியே ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்க சார்பில் 100க்கும் மேற்பட்ட நேற்றிலிருந்தே இந்த மாபெரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அதாவது திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதி அளித்தபடி 70 வயதுக்கு நிறைவடைந்த அவர்களுக்கு 10% அடிப்படையில் ஓய்வூதியத்தில் உயர்வு அளித்திட வேண்டும் எனவும் இதனை அடுத்து இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியர்களுக்கு செலவினத்தை அரசே ஏற்க வேண்டும் எனவும் அதே போல 80 வயது எட்டியுடன் கூடுதல் ஓய்வூதியம் 20% உயர்த்தி வழங்க வேண்டும் என நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அமல்படுத்த அரசாணை வெளியிட வேண்டும் எனவும் தொடர்ந்து இது போன்ற ஒரு 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் சார்பில் இந்த போராட்டமானது ராஜரத்ன மைதானம் வெளியே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தினை பாதுகாப்பதற்காக 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு கண்காணித்து வருகின்றனர். மேலும் பார்த்தோம்னா அதாவது டேபிள்ஸ் அடிப்படையில் தமிழகத்தில் ஓய்வு பெற்ற கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கும் அதே போல திருத்தி ஓய்வூதியத்தை அதாவது 2016ஆம் ஆண்டே முதல் வழங்கப்பட்ட அந்த ஓய்வூதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும் எனவும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியில் வகித்து வந்த தரம் ஊதியம் 5400 பெற்றவர்கள் அதன் பின்னர் நடுநிலை தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் மாறுதல் மூலம் வட்டார கல்வி அலுவலர்களுக்கு பதவி வகித்தவர்களுக்கு அரசாணையை 2019 படி ஊதிய குறைவு செய்யாமல் தொடர்ந்து 5400 தர வேண்டும் என இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சலோமி, நெஞ்சினை பிளந்த போதும் நீதி கேட்க அஞ்சிடோம், நேர்மையற்ற பேர்களின் கால்களை வணங்கிடோம் என்கிற பாடல் வரிகளுக்கு வடிவமாக இந்த மாபெரும் தர்ணா போராட்டத்திலே பங்கேற்பதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கின்ற மூத்த ஆசிரியர் தோழர்களே, உங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பிலே புரட்சிகரமான போராட்ட வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கிறேன். ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கத்தின் சார்பிலே இன்று சென்னை மாநகரத்திலே 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் தர்ணா போராட்டமானது மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தர்ணா போராட்டத்திலே தமிழ்நாட்டிலே ஆசிரியர் இயக்கங்களை வழிநடத்தி வரலாறு படைத்த மகத்தான தலைவர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை பார்க்கிற போது எனக்கு ஒரு புதிய உற்சாகமும் உத்வேகமும் பிறக்கிறது.